அஞ்சலியோட அப்பா மாசிலாமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவளே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவள உயிரோட விட்டா, அதாவது உயிரோட விட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு, இப்போ வெளிய இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வசமா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மாட்டிக்கிட்டா. அதுவும் இந்த அஞ்சலியோட அம்மா இருந்துட்டு, எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ண காப்பாத்து இலக்கியா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கதறிட்டு இருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அவங்க மாமாவ வந்து பார்த்தீங்கன்னா, வீல் சேர்ல தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மாசிலாமணியும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்படுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்தது. இப்படி வந்து செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப சரிதான்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு வேற வழியே கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய நம்ம வந்து இந்த மாரிலாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனைச்சோம். பட் அஞ்சலி செஞ்ச காரியத்துக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யோசிச்சது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு, இப்போ இவள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஏன்னா, அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இருந்துட்டு, "இலக்கியா விட்டுரு இலக்கியா, என் பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணிடாத. நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலத்தையே குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத நம்ம வசந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வீடியோ எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சலி வந்து அதாவது அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, அவ்வளோதான் வசமா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இலக்கியா வந்துட்டு, "இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு, சொந்த அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தள்ளி கொல்ல பார்த்துருக்கீங்க. உங்கள சும்மா விடணுமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சரி ஓகே போனா போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணிய மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி ஜெயில்ல வந்து போட சொல்லிடுறாங்க. அதுவும் கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா, பெத்த அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, கொல்ல பார்த்ததுக்காக, இப்படி ஒரு வேலைய வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விஷயம் தான். சரி இப்படி இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இலக்கியா வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வசந்தும், அதுக்கப்புறம் நம்ம லட்சுமி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிக்கவே முடியாது இந்த அஞ்சலியால. இந்த அஞ்சலி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணியிருக்காளே, என் அண்ணனோட உயிருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உல வைக்கிறவ. இவ தேவையே கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவள வைக்கக்கூடாது இலக்கியா. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்லி விட்டுர்றாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இருந்துட்டு பின்னாடியே ஓடுறா. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்த இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி, கிஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இங்க விட்டதே வந்து எதுக்காகன்னா, என் மாமாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த அஞ்சலியோட கதைய முடிச்சுட்டு, அதாவது ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு, அவங்க அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ஆப்ப வந்து வச்சு விட்டுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.